யாரா அது? நம்ம கடைக்கு போட்டியா? நம்ம கடை பக்கத்திலேயே இன்னொரு கடை திறக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? இன்னொரு கடை இருக்கும்போது அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்குமே, நம்ம கடை ஓடுமா ஓடாதான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களாடா? பாடா யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டேவும் பாண்டியனும் சரவணனும் அந்த மளிகை கடை புதுசா ஓபன் பண்ற இடத்துக்கு வருவாங்க. என்ட்ரியிலேயே குமாரி யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனால பாண்டியன் சரவணன் கிட்ட, யாரா இவன் எங்கடா இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உள்ள பார்ப்பாங்க. உள்ள பழனி இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க அம்மா காந்திமதி அம்மாவும் உள்ளே இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். குமார் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, வாங்க மாமா, அத்தை வீட்டில இருந்து யாருமே வரலையா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பாண்டியனும் சரவணனும் ரொம்ப ஷாக்காகி அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சுகன்யாவும் இவங்க 2 பேரையும் பார்த்துருவாங்க. அதனால வேகமாக வந்து, வாங்க உள்ள வாங்க, நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சிட்டேன். அத்தாச்சி அரசி யாருமே வரலையா, வீட்டுல இருந்து யாரையும் கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாண்டியனும் சரவணனும் எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிடுவாங்க. அவங்க கிளம்பி போனதும் சுகன்யா குமார் கிட்ட, இவங்க வந்தா என்ன வரலன்னா என்ன, வா குமார் நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள போயிடுவாங்க. டைம் ஆகுது, நல்ல நேரம் போறதுக்குள்ள விளக்கேத்தணும்னு சொல்லிட்டு காந்திமதி அம்மாவை விளக்கேத்த சொல்லுவாங்க. அவங்க, நான் எதுக்கு, நீங்க யாராச்சும் விளக்கேத்துங்க, பழனியை விளக்கேத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாம்மா விளக்கேற்றணும்னு முத்துவேல் சொன்னதும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே விளக்கேற்றுவாங்க. எல்லாம் கடையை திறந்து வச்சிருவாங்க. பழனிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் விளக்கேற்றுவாரு. விளக்கேற்றி முடிச்சதும் பழனியோட அம்மா பழனி கிட்ட காசு கொடுத்து முதல்ல ஏதாச்சும் பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்க சொல்லுவாங்க. அவங்களும் காசு கொடுப்பாங்க. பழனிக்கு இஷ்டமே இருக்காது, அவர் வாங்கவே மாட்டார். அதனால சுகன்யா காசை வாங்கிக்கிட்டு சர்க்கரையும் மஞ்சள் தூளும் கொடுப்பாங்க. குமாரும் காசு கொடுத்து ஸ்வீட்ஸ் ஏதோ வாங்குவாரு. முத்துவேலு கடையை திறந்து வச்சுட்டு அவருக்கு பழனிக்கு கையில கொஞ்சம் பணம்லாம் கொடுப்பாரு. பழனி அதை வாங்க மாட்டாரு. நான் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், எங்க கடை இருக்குன்னு கேட்டு வந்து சொல்றேன்க்கா அப்படின்னு தான் அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சுகன்யா, ஏற்கனவே உங்க மச்சானும் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பழனிக்கு, ஐயோ அவங்க எதுவும் கோவமா பேசலையா, எதுவும் பேசாம போயிட்டாங்களா, வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு போயிருப்பாரோ ஒருவேளை. இங்க கடையை திறக்கிறது பச்சை துரோகம், நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எனக்கு கடையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அப்படி மச்சானுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் இங்கே கடை திறக்கிறதுல விருப்பம் இல்லைன்னா இந்த கடையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோமதி வீட்டுக்கு போவார். அங்கே கோமதி, அரசி, கதிரி எல்லாருமே திறப்பு விழாவுக்கு போகிறதுக்காக ரெடியாக உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே பாண்டியனும் சரவணனும் திரும்பி வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மயிலும் அங்கே தான் இருப்பாங்க. வேகமாக வந்துட்டு பாண்டியன் ரொம்ப கோவமா அங்கே இருந்த தூக்கி எறிவார். ரொம்ப கோவமாக இருப்பார். என்னடா, ஏண்டா அப்பா இவ்வளோ கோவப்படுறாரு, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அச்சோ போச்சு, இன்னைக்கு எல்லாமே மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு மயிலு ரொம்ப பதறுவாங்க. ஆனால் அவங்க பேச ஆரம்பித்ததும், அப்பா ஆடா இன்னைக்கு தப்பிச்சிட்டோம், இந்த நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயிலு பெருமூச்சு விடுவாங்க. பாண்டியன் கோமதி கிட்ட பழனி எங்கே கடை திறந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ரொம்ப கோவமா பேசுவாங்க. கோமதியும் ரொம்ப கோவப்படுவாங்க. கோமதி கிட்ட எல்லா விஷயமும் நீ முன்னாடியே தெரிஞ்சுதான் இப்படி பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. கோமதி, ஐயோ நான் எங்க அப்படி பண்ண போறேன், அவனே என் தலையில கல்லை தூக்கி போட்டிருக்கான், இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பழனி அங்கே வருவார். அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார். அவரை பேசவே விட மாட்டாங்க. ராஜியும் அவங்க சித்தப்பா கிட்ட, எங்க அப்பாவும் சக்திவேல் சித்தப்பாவும் சேர்ந்துதான் இந்த ஏற்பாடை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம்மா, அது விஷயமா தான் நான் பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாரு. கோமதி பழனி கிட்ட, நீ ஒரு விஷப்பாம்புன்னு தெரியாம போயிடுச்சே, இவ்வளவு நாள் ஒரு விஷப்பாம்பையா என் கூட வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுவாங்க. கதிரு, அம்மா அவங்கள பேச விடு, மாமாவை பேச விடு, என்ன சொல்றாருன்னு கேட்போமே, அதுக்கப்புறம் நீ பேசிக்கோ, மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி கதிரி சொல்லுவாரு. ஆனா கேட்கவே மாட்டாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. ஏற்கனவே ப்ரோமோல செந்தில் பழனி கிட்ட சண்டை போடுறத காட்டியிருக்காங்க. பழனியும் செந்தில் கிட்ட, என்ன வேண்டான்னு சொல்றீங்கல்ல, நீங்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா பழனியும் கோமதி குடும்பமும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். சுகன்யாவோட பிளானும் அதுதாங்க. சுகன்யாவுக்கு குழுன்னு இருக்கும்.